ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். புதிதாக வருபவர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ விஜய் அவர்கள் புதிதாக வந்தவர் ஏன் வர முடியாது? எம்ஜிஆர் வந்தார் இல்லையா, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க இல்லையா, என்டி ராமாராவ் ஆந்திராவில் வந்தாங்க இல்லையா, அது மாதிரி நடிகர் தானே இவர் மட்டும் ஏன் வர முடியாது? அதே மாதிரி இவர் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு தேரி, ஒரு பார்வை இருக்குது. சரி, இங்கே நம்ம பார்க்குறது எம்ஜிஆர் புதுசாக அரசியலுக்கு வரலை. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள இளைஞர்கள், எம்ஜிஆர் முதல்ல சினிமாவிலேருந்தும் அரசியலுக்கு வர கிடையாது. அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது, புதுசாக வந்தவரும் கிடையாது. 1953 இருந்து அவர் திமுககார். 1957 அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர். 57 அவர் நாடோடி மன்னர் நடிக்கும்போது அண்ணா சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு 3 படம் நடி ராமச்சந்திரா, நாம் திராவிட நாட்டையே பெற்று விடலான்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார். எம்ஜிஆருடைய சினிமா என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம். அவர் பெரும்பாலும் பொட்டு வச்சு திருநூறு வச்சு கூட நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரேராக தான் ஒரு 2 படம் சாமி படம் தான் நடித்தார். சாமி படம் இல்லை, அது சும்மா ஜெயலலிதா கனவு காண்ற மாதிரி ஒரு பாட்டில் முருகன் வேஷம் போடுவார். அவருடைய படம் அனைத்துமே ஒரு திமுக பிரச்சாரம். உதயசூரியன் சின்னத்தை காமிக்கணும். அவருடைய பேரே சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் உதயசூரியன். அப்போ தொடர்ச்சியாக அரசியல் பேசி கொண்டிருந்த ஒருவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று 67 சட்டமன்ற உறுப்பினர். அவர் 62 திமுக 50 சீட்டு ஜெயிக்குது. இவர் சட்டமன்ற மேலவை அப்போ மேலவை இருந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சி இது தான் எடுத்தாங்க. இவருக்கு அண்ணா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் தர்றாரு. இந்தியாவிலே முதல் ஒரு நடிகர் சட்டமன்றத்தில் நுழைகிறார்னா அது எஸ்எஸ்ஆர். அவர் சட்டமன்றத்தில் நுழைகிறார். இந்தியாவிலே அவர் தான், எஸ்எஸ் ராஜேந்திரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா நண்பிகளுக்கு, கொஞ்சம் வேற கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்பா நண்பிகளுக்காக சொல்கிறேன், எஸ்எஸ்ஆர்னு லட்சிய நடிகர். ஏன் அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு குறைச்சி மதிப்பிடுறீங்களா? தெரியுமா? தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி தம்பி. திராவிட இயக்க வரலாறு, நாடோடி மன்னன், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், அண்ணா, பெரியார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவன் யாரும் கிடையாது. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் வரையும் வந்தாச்சு, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல வரலாறு. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட எம்ஜிஆரை 73 திடீர்னு அவர் கட்சி ஆரம்பித்துட்டார் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஏன் எம்ஜிஆர் உதாரணத்தை எடுக்கிறீங்க? என்டிஆர் உதாரணம் எடுங்க. அவர் திடீர்னு முதலமைச்சராக. என்டிஆர் திடீர்னு ஆனதுக்கு காரணம் டெல்லியினுடைய புறக்கணிப்பு. இன்னொன்று, ஆந்திரா அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் ஒன்றும் கிடையாது. பீகார் அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் சம்மந்தமே கிடையாது. ஆந்திரா அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டி ராமராவை அவன் தேவுடுவாவை பார்த்தான், கடவுளாக தான் பார்த்தான். எம்ஜிஆர் இங்கே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தார். சரோஜா தேவி சாமி கும்பிடும் போது இவர் கைகட்டி நிற்பார், சாமி கும்பிட மாட்டார் எம்ஜிஆர் இங்கே பக்தியை காமிச்சு வளர்க்கலை, முழுக்க முழுக்க அண்ணாவை காமிச்சு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டவர். கருப்பு சட்டையும் திராவிட இயக்கத்தையும் உதயசூரியனையும் காமிச்சு தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தியவர். இவரால் கட்சி வளர்ந்ததா, கட்சியால் இவர் வளர்ந்தாரானே டிபேட் பண்ணலாம். 53 73 அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணையார்களை அடித்தவர் அரசியலில் அறிஞர் அண்ணா. இன்னைக்கு அரசியலில் திமுக பண்ணையார்களை அடிக்க வருபவர் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானா? அந்த ரேட்டுக்கு தான் வரேன் நான். இப்ப அரசியலில் இவங்க என்ன சொல்றாங்க? விஜய் யாரை முன்னுதாரணமா சொல்றாரு? எம்ஜிஆர் தான் சொல்றாரு. அப்ப எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணு இல்லைங்கிறத பதிவு செய்ய 67 சொல்றாங்கல்ல, வரலாறு திரும்புது. அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணைகளை நாங்கள் காலி பண்ணோம், இன்னைக்கு திமுக பண்ணைகளை காலி பண்ணுவோம். 67 வரலாறு சொல்லுவோம். 67 வரலாறும் விஜய் வரலாறு 2026 ஒன்னான்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவுடைய வரலாறுங்கிறது என்னைக்கு செங்குந்த முதலியார் மாநாட்டில் பெரியாரை சந்திச்சாரோ அன்னையிலிருந்து தொடங்குது. அது 1930. அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம், தனித்தமிழ்நாடு கேட்டு போராட்டம் பெரியார் பண்ணும்போது அந்த மாநாட்டு தளபதி அறிஞர் அண்ணா. அவர் ஒன்றும் 66 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிக்கல. பெரியாருடைய பணிபுரிந்தவர். தனித்தமிழ்நாடு கேட்டு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து திராவிட நாடு இது மாதிரி ஒவ்வொரு திமுகவில் 67 அமைச்சராக இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க சார். நாவலர், உங்களுக்கு பேராசிரியர், ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க. அமைச்சர்கள் 67 அமைச்சரானவங்களாம் யாருன்னா இந்திய எதிர்ப்பு போராளிகள். அதே மாதிரி தான் அதிமுகவும் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவங்க, காளிமுத்தா இருக்கட்டும், திருநாவுக்கரசா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருமே இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவர்கள். தாவணா கிருஷ்ணனா இருக்கட்டும், ஏன் காமராஜரை தோக்கடித்த பே சீனிவாசனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இப்படி சினிமா பார்த்தவனே வரல. நீங்கள் எம்ஜிஆர் மஞ்சுளா லதாவோட டூயட் முடிச்சுட்டு டக்குன்னு எலெக்ஷனுக்கு ரெட்டலை ஓட்டு கேட்கல. அவர் புரியுதுங்களா? அவர் பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் 70க்கு அப்புறம் தான் லதா மஞ்சுளா படம் தான், அதுதான் கொஞ்சம் விமர்சனமாச்சு. லதா மஞ்சுளாவோட அவர் நடித்ததெல்லாம், அவர் ஒன்று லதா மஞ்சுளாவோட டூயட் முடிச்சுட்டு இந்த வந்துடுறேன்லாம் சொல்லலை. அவருடைய எல்லா படங்களும் திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரம்.
73க்கு பிறகும் கூட அவர் பண்ண படங்களில் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிரான கருத்து எல்லாம் இருக்காது. ஸோ எம்ஜிஆருடைய பிம்பத்தை சொல்கிறேன். சினிமாலேயே அவர் அரசியல் தான் பேசினார், அரசியல் சினிமா ரெண்டையும் கலந்து தான் இருந்தார். விஜய் 53 வயசு வரையும் அப்படி ஒரு பிம்பம் அவருக்கு கிடையாது. திமுக ஆதரவு பிம்பம் கிடையாது, அதிமுக ஆதரவு எந்த அரசியல் பிம்பம் இல்லை, அவருக்கு எந்த எதிர்ப்பு எதுவுமே இல்லை. அவர் பொதுவாக நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார், வந்தார், அப்படியான பிம்பம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் வந்தார் விஜய் வருவாரேன்னா அப்படி கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்தை சொல்கிறேன், விஜயகாந்தையும் விஜயை நீங்கள் ஒப்பிட முடியாது. விஜயகாந்த் ஏழை ஜாதி படத்தில் நடிக்கும் போதே அந்த படத்தில் பாமகவை விமர்சனம் பண்ணி வசனம் வச்சுருப்பார், அதிமுகவை கிண்டல் பண்ணியிருப்பார். அவர் ஜானகிட்ட கார் வாங்கிட்டார் 93ல். கட்சி தொடங்குறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய அரசியலை இலக்காக வச்சுக்கிட்டார். நீங்கள் விஜயகாந்த் ரசிகர்களை பாருங்கள், படத்துக்கு வரும்போது வேறு ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு வேட்டி கட்டிட்டு தான் படத்துக்கு வருவாங்க. ரஜினி ரசிகர்கள் வேறு மாதிரி இருப்பான், விஜயகாந்த் ரசிகர்கள் வேறு மாதிரி இருப்பான். அவன் அப்பயே கட்சி ஆஃபீஸ் மாதிரி தான் செயல்படுவான். ரஜினி ரசிகர்கள் விசிலடிப்பான், கைத்தட்டுவாங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் அப்பயே ஒழுங்காக இருப்பாங்க, ஒரு ஒழுங்காக வரணும் போகணும். இதெல்லாம் 93லேருந்தே செயல்பட்டவங்க. இல்ல திரு ஜீவசகாப்தர் 4 முனையில ஒரு முனை விஜய் மட்டுமே இவ்வளவு நேரம் இல்ல, விஜய் பத்தி பேசுறீங்க. இதுதான் எங்களுடைய வெற்றின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? ஏங்க அவர் என்ன சொன்னாரு, நடிகர்கள் வர்றதுங்கிறது முன்னுதாரணமா எம்ஜிஆர் சொன்னாங்க. எம்ஜிஆர் சினிமால இருந்து வரல, எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்தாரு. ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் இருந்து வந்தாங்க. நீங்க அவங்க ஏதோ ஒளி விளக்கு படம் முடிச்சுட்டு 2 பேரும் ஓட்டு கேட்டாங்க வந்த மாதிரி சொல்ற மாதிரில இருக்கு. அப்படி கிடையாது. அந்த உண்மையை மக்களுக்கு மற்ற 3 முனைகளுக்கான வாய்ப்புகள் இங்க என்ன? தமிழ்நாட்டில் சினிமாவில் இருந்து வந்து யாருமே முதலமைச்சர் ஆகல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு திமுக பின்னணி தான். உங்களுக்கு 2 பேருமே திமுக ஓட்டு கேட்டு நடிச்சு அதுக்கப்புறம் அதிமுக ஆரம்பிச்சு வந்தவங்க தான். என்ன சொல்றா, அதிமுக ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர்ட்ட லதா தான் இருந்தாங்க. அப்ப எம்ஜிஆர் இதா இல்லை ஜெயலலிதாவோட. அதனால் வரலாறு எதுவுமே தெரியாமல் நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. வெறுமனை சினிமா மயக்கம் இதில் மட்டுமே நம்ம ஓட்டி விட முடியாது. என்டி ராமராவ் இருந்தார்னா என்டி ராமராவை கடவுளாக பார்த்தாங்க. எம்ஜிஆரை கருப்பு சட்டையும் உதயசூரியனும் அண்ணாவையும் காமிச்சு தான் அவர் பாட்டு எழுதி தான் வளர்ந்தார். ஓகே, தமிழ்நாட்டுடைய மரபு வேற, அந்த மரபுக்கு இது எடுபடாது. அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை நிறைவா இப்போ திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி, திரு சீமான் இவர்களுடைய நிலை தமிழக அரசியலில் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையும் பாஜக ஆதரவு அணி, பாஜக எதிர்ப்பு அணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் எப்படியாவது இங்கே வந்து ஒரு இந்துத்துவ சக்தியை புகுத்தி விடணும் அப்படிங்கிற முயற்சி ரொம்ப வீரியமாக நடக்குது. பெரியார் காலத்திலேருந்து நடக்குது. 1925 அங்கே நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தோன்றுவிக்குது. இங்கே 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோன்றுவிக்கிறார். அன்னையிலேருந்து கண்ணை வைக்கிறாங்க தமிழ்நாட்டை. ஒன்றுமே பண்ண முடியல. நீதி கட்சி யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியான எதிரியான அமைப்பு. அதற்கு பிறகு வந்த காங்கிரஸில் கூட ராஜாஜி மக்களால் வெற்றி பெறல, மக்களால் எடுபடல. அவர் முதலமைச்சரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. காமராஜர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த காமராஜர்? குடியாத்தத்தில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு பெரியாரால் நம்பிக்கை பெற்ற காமராஜர் குடியாத்தத்தில் நிற்கிறாரு. காமராஜரை முழுக்க ஆதரிக்கிறார் பெரியார். இங்கே காமராஜர் ஆட்சி கூட திராவிட ஆட்சி தான், பெரியார் ஆதரவு பெற்ற ஆட்சி தான். திமுகவுக்கு எதிர்பார்க்கலாம், ஆனால் பெரியார் ஆதரவு பெற்ற ஆட்சி தான் காமராஜர். அதுக்கப்புறம் 67 உங்களுக்கு பெரியாரை விட்டு அண்ணா பிரிஞ்ச உடனே கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஈவராவை விட்டுட்டு அண்ணாதுரை வந்துட்டார், இனிமேல் பார்ப்பனத்து விஷயம் இருக்காது, சந்தோஷங்கிறாங்க. ஆனால் அண்ணா வீரியமாக தனது பெரியார் கொள்கையை முன்னெடுக்கிறார். அண்ணா இறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஆயிருமான்னு பார்க்குறாங்க. திராவிட இயக்கம் அப்படியே தான் இருக்குது. தொடர்ச்சியாக இங்கே ஏதாவது பண்ணிட முடியுமா? டெல்லி சந்தோஷப்படுறாங்க. ஏன் எம்ஜிஆரை கையில் எடுக்கும்போது டெல்லி சந்தோஷப்படுது. கலைஞர் அண்ணாவோட ஒப்பிடும்போது இவர் நாத்தியம் பேச மாட்டார், வடவர் எதிர்ப்பு பேச மாட்டார், பார்ப்பன எதிர்ப்பு பேச மாட்டார். அதனால் எம்ஜிஆர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் அவரும் பெரியார் நூற்றாண்டு விழா எடுக்கிறாரு. தெருக்கில் உள்ள சாதி பேரை நீக்கிறாரு. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அவர் பெரியாருடைய தொடர்ச்சியாக தான் எம்ஜிஆர் ஆட்சி இருக்குது. ஜெயலலிதா அம்மா ஒரு பார்ப்பனரே வந்துட்டாங்கங்கிறாங்க. அந்த அம்மா தான் 63% தமிழ்நாட்டில் காப்பாற்றினாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய எந்த சூழ்ச்சியும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. அது பெரியார் காலம், அண்ணா காலம், கலைஞர் காலம், எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதாவிலும் ஆர்எஸ்எஸ் டெல்லியினுடைய கனவு. அது இந்திரா காந்தி வடிவில் வந்தாலும் சரி, மொராஜி தேசாய் வடிவில் வந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் வாஜ்பாயாக இருந்தாலும் ஒன்றுமே எடுபடலை. அதனால தான் அவ்வப்போது அரிதாரம் பூசி நடிகர்களை வைத்தாவது ஒரு திராவிட கட்சியாவது அழிச்சிடணும். இப்போ அவங்களுடைய டார்கெட் அதிமுகவை காலி செய்யணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கணும். திமுக அதிமுக ரெண்டும் தான் தமிழ்நாட்டின் அரண். அந்த திராவிடத்தை அழிச்சிட்டு யாராவது ஒரு நடிகரை கொண்டு வரலான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சியை ரொம்ப வீரியமாக எடுக்கிறாங்க. ஏன்னா நடிகர்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற முகம் இருக்குது, ஒரு தோற்றம் இருக்குது. அதை வச்சு இந்துத்துவ சக்தி உள்ள நுழைய பார்க்குது. எச்சரிக்கையாக இருங்க. நம்ம தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு.
நன்றி திரு ஜீவசகாப்தன்.